பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். நமக்கு போதுமானவராக, நம்முடைய நம்பிக்கையாக, நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவ பிள்ளைகள் வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது இவர் மனஸ்தாபப்படுகிறார். நமக்காக மனஸ்தாபம் கொள்ளுகிற தேவன் என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட அநேக இடங்கள் இருக்கிறது. 1-2 இடங்களை மாத்திரம் நாம் இந்த காலை வேளையில பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? மனுஷனை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஆனால் சாத்தான் ஏவாளை வஞ்சித்து விட்டான் என்று பார்க்க. வஞ்சித்த பின்பு மனுஷனுடைய இருதயம் சிறு வயது தொடங்கி திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருந்தது. எப்படி இருந்தது? மனுஷனுடைய இருதயம் சிறு வயது தொடங்கி திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருந்தது. ஆகவே பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று பார்க்க. நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகும் போது, நாம் பாவ செயல்களில் ஈடுபடும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை ஒருபோதும் மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. பரிசுத்தமான வழியில் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான சிந்தையோடு, அவருக்கு பிரியமான நடத்தையோடு, ஆவிக்குரியவர்களாக, தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜா கழுதையை தேடி போனவன். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லி, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படி பண்ணினவன். இஸ்ரவேலரில் எல்லாருடைய தோளுக்கும் மேலானவன், மிகுந்த அழகுள்ளவன் என்று பார்க்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் நிறைவேற்றாமல் யுத்தத்தை முடித்து விட்டான். அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராமல் அழித்து போடுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், கொளுத்தவைகளை எடுத்து பதுக்கி கொண்டான். கொள்ளை பொருளிலே கொளுத்தவைகளை எடுத்து தனக்காக பதுக்கி கொண்டான். ஆகவேதான் கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். எதற்காக நம்மை ரட்சித்தார், எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணினார், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணினார். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். அப்போது கர்த்தர் நம்மை பிரியப்படுகிற தேவன். இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது, நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை ஒருபோதும் மனஸ்தாபப்படுத்தாதபடி ஆண்டவருக்கு பிரியமான நடக்கை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபைதான். இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.